அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவை மாநில இணைச் செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களை சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர் தான் இருக்கீங்க. இந்த தொழிற்சங்கம் இருப்பதனால தொழிலாளர்களுக்கு என்ன பயன், அந்த தொழிற்சங்கத்தினால கட்சிக்கு என்ன பலன்? நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை மற்ற அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க பேரவையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்ததே, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களுக்கும் இந்த திராவிட கட்சிகள் தான் முழு முதல் காரணம். கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை சீரழித்து வைத்திருக்கிறார்கள். தொழிலாளர்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, 90 விழுக்காடு தொழிலாளர்கள் தான் இருப்பாங்க. அந்த 90 விழுக்காடுகளுக்கு முதலாளிகளாக 10% பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கையில ஒவ்வொரு கட்சியிலும் தொழிற்சங்கம் அப்படிங்கன்னு ஒண்ணு இருக்கும். அது நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை ஏன் மாறுபட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முன்பே சொன்னது போல தொழிற்சங்கம் மற்ற கட்சியில் இருப்பவர்கள் எல்லாமே தொழிலாளர்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகளாக கடந்த சில ஆண்டுகளாக அவங்க இல்லை. காரணம், அவங்க திராவிட கட்சிகளோட ஒட்டுண்ணிகளாக கம்யூனிஸ்டுகளாகட்டும், இல்ல மற்ற அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு கட்சிகளும் திராவிட கட்சிகளுக்கு ஒட்டுண்ணிகளாக மக்கள் நலன் சார்ந்து இல்லாமல், தொழிலாளர்கள் நலன் சார்ந்து இல்லாமல், அந்த கட்சிகளின் நோக்கங்களுக்காக அவர்கள் விருப்பத்திற்காக இயங்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. ஆனால் தொழிற்சங்கம், நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை என்பது முழுக்க முழுக்க மக்கள் நலன் மட்டுமல்ல, தொழிலாளர்களின் நலனையும் தொழிலாளர்களுக்காக கிடைக்கக்கூடிய சலுகைகளையும், அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் பயணங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தொழிற்சங்க பேரவை. நீண்ட கால ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக, அதிமுக, இன்னும் சில கட்சிகள் தான் இருக்கு. அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி எந்த விதத்துல இது மேம்படுத்த முடியும் தொழிலாளர்களுக்கு? தமிழ்நாட்டில் இந்த 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக களத்துல போய் நிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 15 ஆண்டு காலமாக உண்மையான எதிர்கட்சியாக மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு தொழிற்சங்கம் ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது. தொழிலாளர்களுக்கான தேவைகளையும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகளாக செயல்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சங்க பேரவை இருக்கு. தொழிற்சங்க பேரவையின் மூலமாக தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அவருடைய நலனுக்காக நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தொடர்ந்து களத்தில் பணியாற்றுகிறது. இதன் மூலமாக எல்லா விதமான தொழிலாளர்கள் பல வகை இருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 60க்கும் மேற்பட்ட தொழில் அமைப்புகள் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒட்டுமொத்த அமைப்புகளுக்கும் ஆன ஒரு பேரவையா தான் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை இருக்கு. அதன் மூலமாக பல கட்சிக்கு பணிகள் மட்டுமல்ல, மக்களுக்கான பணிகள், தொழிலாளர்களுக்கான அடிப்படை உரிமைகளையும் தேவைகளையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகளாக நம்ம நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்பட்டு இருக்கு. திருப்பூர்ல எந்தெந்த வகையான தொழிலாளர்களுக்கு நல்ல கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு டாலர் சிட்டி, இந்தியாவுக்கு நம்ம டாலர் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதுலேயும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்துல இந்த பின்னலாடை மற்றும் நூற்பாலை தொழில் சார்ந்து கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டுமே 10 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த 10 லட்சம் தொழிலாளர்கள வட இந்திய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இன்னைக்கு திருப்பூர்ல மட்டுமே இருக்கிறாங்க. ஆனா இந்த மீதி இருக்கிற 8 லட்சம் தொழிலாளர்களும் இந்த திருப்பூர் பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடுல ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கான ஒரு நம்ம முன்பே சொன்னோம்ல, அவங்களுடைய தேவைகள், பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பின்னாடி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட பல மாவட்டங்கள்ல இருந்து தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கான அடிப்படை வசதி இந்த மாவட்ட நிர்வாகம் செஞ்சு கொடுத்துருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. குறிப்பா சொல்ல போனா இங்க இருக்கிற இவ்வளவு லட்சம் பேருக்கான அவங்க தங்கும் விடுதிகள் கூட இங்க இதுவரை இந்த 50 ஆண்டு காலம் நாங்கள் திராவிட கட்சிகள்
நாங்க இந்த அதிகாரத்தை நாங்க வச்சுக்கிட்டு நாங்க மக்களுக்கு சேவையாற்றன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இன்ன வரைக்கும் இவங்கள அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யல. இன்னும் குறிப்பா சொன்னா ஒன்றிய அரசாங்கம் நிர்வகித்து வரக்கூடிய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல போராட்டங்களுக்கு இடையில கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்புதான் இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் துவக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பென்சரியா தான் இருக்கு. அதுல இன்னும் பொது மருத்துவம் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்களுடைய ஒரு அறுவை சிகிச்சை இது போன்ற சிகிச்சைகளுக்கு நம்ம கோவை, சேலம், சென்னை இப்படிதான் போக வேண்டியதா இருக்கு. இங்க 10 லட்சம் தொழிலாளர்கள் அடிப்படை வசதியில கூட இதை செஞ்சு தராத ஒன்றிய இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு நம்ம ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம இவங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தின் மூலமாக இவங்களுக்கு எந்த மக்கள் நலப்பணியும் தொழிலாளர்களுக்கான சலுகைகள், விடுதிகள், அவர்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு, உணவு இதெல்லாம் தீர்க்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இவங்களுக்கு அடிப்படை வசதியே இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா உறக்கம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 8 மணி நேர வேலை அப்படிங்கிறத இன்றைய திருப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய நகரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் வேலையை இன்னைக்கு ஒரு தொழிலாளி செய்யறாரு. 1.5 ஷிப்ட்னு சொல்றாங்க. அதற்கு மேல செஞ்சா அவங்களுக்கு அடிப்படை உரிமைகளா இருக்கக்கூடிய சலுகைகள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னா அது கிடைக்கல. அதுக்கு சில போராட்டங்களை முன்னெடுத்து அப்படிதான் நம்ம செய்ய வேண்டியது சூழலா இருக்கு. தொழிற்சங்கத்துல அவங்க உறுப்பினராக இருக்கும்போது அவங்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய சம்பளத்தை பெற்றுத் தருவதற்கும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுத் தருவதற்கும் இந்த திருப்பூர்ல இந்த பின்னடை மற்றும் நூற்பாலை தொழிற்சங்கம்ங்கிறது மிக மிக முக்கியமான சங்கம். திருப்பூர்ல இவ்வளவு தொழிலாளர்கள் இருக்காங்க, 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில அவ்வளவு பேர் உறுப்பினரா இருக்காங்கிறது சந்தேகம். அப்படி இருக்கும் பட்சத்துல நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தொழிற்சங்க பேரவையில நாம் உறுப்பினர்கள் மட்டும்தான் சேர முடியுமா, இல்ல பொதுமக்களா பொது தொழிலாளர்களா இருக்கிறவங்க அவங்க சேர்ந்து பயனடைங்க? நிச்சயமாக தொழிலாளர் நான் முன்பே சொன்னேன் 90% பேர் தொழிலாளர்களாக தான் இருக்காங்க. 10% தான் முதலாளிகளாக இருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பல கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு திருப்பூர்ல தமிழ்நாடு முழுக்க பல கட்சியில உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு கட்சி எந்த ஒரு முதலாளிக்கும் சார்ந்து இல்லாம முதலாளியோட நலன்களையும் பாதுகாத்து தொழிலாளர் நலனையும் பாதுகாத்து இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா நாம் தமிழர் தொழிற்சங்கம் அவர்களுக்கான தேவையை என்ன அப்படிங்கிறத உருவாக்கி அதற்காக நம்ம களத்துல நாங்க போராடுறோம். அப்ப இதுல பொதுமக்கள் உறுப்பினராக ஆகலாமான்னா நிச்சயம் பொதுமக்கள் உறுப்பினராக ஆகலாம். தொழில் சார்ந்து இங்க நம்ம முன்னே சொன்ன 10 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இந்த இதுல இன்னைக்கு மக்கள் நலனுக்காகவும் தொழிலாளர் நலனுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தொழிற்சங்கம் நாம் தமிழர் தொழிற்சங்கம். அப்ப தொழிற்சங்கத்துல நீங்க கட்சியில இருந்தாதான் தொழிற்சங்கத்துல இணைய முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. கட்சியில இல்லைன்னா கூட தொழிற்சங்கத்துல உறுப்பினராக இருக்கலாம். மாற்று கட்சியில இருப்பவர்கள் கூட விரும்பினால் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையில உறுப்பினராக இருந்து அவருடைய உரிமையும் சலுகையிலும் பெற்று தரத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம். அவங்க உறுப்பினராக இணைய முடியும். அதன் மூலமாக அவங்களுக்கு பல பயன்கள் இருக்கு. இப்போ நாங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். அவங்களுக்கு விபத்து காப்பீடு மற்றும் அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நலனுக்காக நாங்க ஒரு சிறு தொகையை நாங்க ஊக்கத்தொகையா கொடுக்கணுங்கிறத நாங்க ஒவ்வொரு உறுப்பினர்களும் சேர்ந்து சிறு சிறு தொகையை நாங்க ஒரு பங்களிப்பாக கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு சலுகைகளை கொடுப்பதற்காக நாங்க அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கோம். வரக்கூடிய காலங்களில் அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் இருக்கோம். அதனால இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க கட்சியில உறுப்பினராக இருப்பாங்க. அவங்க இந்த தொழில் சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஒரு தொழிலாளியா இருந்தாங்கன்னா பொதுவான சங்கம் மாவட்ட சங்கம் இருக்கு. அதுல பொது தொழிலாளர்களுக்கு தனி சங்கம் இருக்கு. இங்க பிரதான தொழிலான பின்னடை மற்றும் நூற்பாலையில ஈடுபட்டு இருக்கிற தொழிலாளர்கள் அவங்க நிட்டிங்ல இருக்கலாம், நூல் மில்லுல இருக்கலாம், பிரிண்டிங்ல இருக்கலாம், இல்ல டையிங்ல இருக்கலாம், உள்ள கம்பெனில டைலராக இருக்கலாம், இல்ல செக்கிங், அயனிங், பேக்கிங், கட்டிங்ல இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் பின்னடையிலே பலதரப்பட்ட வேலைகள் இருக்கு. அதை சார்ந்து இருக்கிறவங்க இதுல உறுப்பினராக ஆகலாம். கட்சியில் பொறுப்பாளராக இருந்தாலும் சரி கட்சியில உறுப்பினர் ஆகலாம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் தொழிற்சங்கத்தின் முதல் உறுப்பினர். ஆகையால கட்சியில உறுப்பினராக இருக்கிறவர்கள் தொழிற்சங்கத்திலே உறுப்பினராக இருந்தால் தொழிற்சங்கம் வலுவடையும். தொழிற்சங்கம் வலுவடைந்தால் இந்த மாதிரி தொழில் நகரங்கள்ல கட்சிக்கு ஒரு பெரும் பலமாகவும் வலிமையும் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். கட்சியோட வலிமையை சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பொது தொழிலாளி உங்களோட தொழிற்சங்கத்தில் உறுப்பினர், நீங்க அவரை வச்சு கட்சியை வலுப்படுத்துறது தான் சிந்தனையா இருக்கும். அப்படி கிடையாது.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் இப்ப நம்ம குறிப்பா சொல்ல போனா இங்க இருக்கிற பல கட்சிகள் இருக்கு. நம்ம முன்பே குறிப்பிட்டிருக்கேன், திராவிட கட்சிகள் இருக்கு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுணிகளா இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கு. இவங்க அந்த 2 கட்சிக்கும் ஜால்ரா போடக்கூடிய கட்சிகளாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணுக்காகவும் மலைக்காகவும் குருவிக்காகவும் உயிர்மை நேயத்தோட மனிதர்கள் மட்டுமில்லாம இந்த நிலம் நீர் காற்று எல்லாம் அனைத்துக்கும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. அப்ப இந்த நாம் தமிழர் கட்சியில நீங்க இணையும் போது, இதுல தொழிற்சங்கத்திலும் இணையும் போது கூடுதல் வலிமையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு தொழிற்சங்கம் அப்படிங்கிறது நான் முன்பே சொன்னது போல முதுகெலும்பு, கட்சியினுடைய முதுகெலும்பு. அது ஒவ்வொரு கட்சிக்கும் அது முதுகெலும்பா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம குறிப்பா சொல்ல போனா திருப்பூர் வந்து இன்னைக்கு ஒரு எம்பி வந்து கம்யூனிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னா, இங்க ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்னடையில இருக்காங்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் தராங்க. அத தொழிற்சங்கத்துக்கு பிரதிநிதித்துவம் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. காலங்காலமா கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. எப்ப இந்த கம்யூனிஸ்டுகள் ஒரு 10 கோடிக்கும் 15 கோடிக்கும் விலை போயிட்டாங்களோ அப்போதே இந்த கம்யூனிஸ்டுகளுடைய தொழிலாளர்களுக்கான நான் தான் பிரதிநிதின்னு இருக்கிறவங்க காண போயிட்டாங்க. இன்னைக்கு உண்மையான ஒரு பிரதிநிதியா மக்கள் நலன் மட்டுமல்ல தொழிலாளர் நலனுக்காக போராடக்கூடிய தொழிற்சங்கம் நாம் தமிழர் தொழிற்சங்கம். அதில் நீங்க உறுப்பினராக இணையும் போது அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். நமக்கு கட்சியில அண்ணன் வந்து தொடர்ந்து காலத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நிக்கிறாரு. ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றமா உடனே அங்க நிக்கிறாரு. ஒரு நீர்நிலைக்கு ஒரு பிரச்சனையா அங்க நிக்கிறாரு. ஒரு தொழிலாளருக்கு சாம்சங் தொழிலாளருக்கு பிரச்சனையா அங்க போய் நிக்கிறாரு. அப்ப எங்க போய் நிக்கிறதா இருந்தாலும் இன்னைக்கு முதல் நிக்கக்கூடிய ஆள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். அப்ப அவரு எங்களுக்கு தலைமையேற்று இருக்கும் போது அவருக்கு பின்பற்றி வரக்கூடிய எங்களுடைய தொழிற்சங்கத்துடைய தலைவர் அன்பு தென்னரசன் இருக்காரு, வழக்கறிஞர் சுரேஷ்குமார் இருக்காரு. இவங்களுடைய வழிகாட்டுதல்ல தொழிற்சங்கம் வீரியமாக செயல்பட்டு இருக்கு. பல்வேறு வகையான தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து நாங்க சங்கம் துவக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மின் வாரிய தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அதுல கேங்மேன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. இப்படி பல்வேறு சங்கங்களையும் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க தொழிலாளர்கள் நீங்க எந்த தொழில் சார்ந்து இருக்கிறீங்க, நான் ஒரு சுமை தூக்குவதா இருக்கேன் அப்படின்னா சுமை தூக்குவர்களுக்கு ஒரு சங்கம் உருவாக்க முடியும். நான் அரசு போக்குவரத்துல இருக்கேன் அப்படின்னா அரசு போக்குவரத்து துறைக்கு ஒரு தொழிற்சங்கம் நமக்கு இருக்கு, நம்ம தொழிற்சங்கத்துல இருக்கு. இப்ப வந்து நான் வந்து ஒரு கட்டிங் கான்ட்ராக்டரா இருக்கேன், நான் ஒரு போக்குவரத்து தொழிலாளியா இருக்கேன், நான் ஓட்டுநரா இருக்கேன், நான் ஒரு வாடகை ஓட்டுநரா இருக்கேன், நான் ஒரு ஜொமேட்டோ ஜிகில நான் இருக்கேன் அப்படின்னா கூட இப்படி சார்ந்தவங்களுக்கு கூட நம்ம தொழிற்சங்கம் உருவாக்குறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம். பல்வேறு தொழிற்சங்கங்களை நாங்க உருவாக்குவதற்கு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். இது அத்தனையும் தொழிலாளர்கள் நலனுக்காக இருக்கும். மற்ற கட்சிகளைப் போல ஒரு ஒட்டுணிகளாக இல்லாமல் சுதந்திரமான முறையில் சுதந்திரமாக கிடைக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை இருக்குங்கிறத நான் கர்வத்தோடையும் பெருமையோடையும் நாங்க சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. மேலும் இந்த மக்களுக்கான ஒரு பணி சிறக்க எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கேள்விக்கு நான் உங்களுக்கு சரியான பதிலை தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகள், நீங்க கட்சியில பயணிப்பீங்க. நிச்சயம் உங்கள் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்துல நீங்க எந்த தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி, அந்த தொழில் சார்ந்து நீங்க ஒரு சங்கம் உருவாக்கணும்னாலும் சொல்லுங்க, நாங்க தலைமையில இருந்து உங்களுக்கு உருவாக்கி தரோம். அதே போல தொழிற்சங்கம் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்துல நீங்க உறுப்பினராக சேருங்க. நாம வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு அண்ணனுடைய இலக்கை அடைவதுதான் நம்ம ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற தொழிற்சங்கத்துல உறுப்பினராகுங்க. நீங்க கட்சியில பயணித்தாலும் நீங்கள் பொறுப்புகளோடு நீங்க இருந்தாலும் சரி, நீங்க மாநில பொறுப்புகளாக இருக்கலாம், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்புகள், மண்டல பொறுப்பு, எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் நீங்கள் தொழிலாளர் நம்மளுடைய தொழிற்சங்கத்தில் நீங்க உறுப்பினராக சேர்ந்து தொழிற்சங்கத்தை வலுப்படுத்துங்கள். நிச்சயம் நம்முடைய இலக்கு 2026 ஆட்சி அரியணையில அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வராக நம்ம இருப்பதற்கு ஒவ்வொருவரும் நம்ம ஒரு இலக்காக நம்ம ஒரு சபதமாக ஏற்று நம்ம பணியாற்றணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக கூறி இந்த காணொலி பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாம் தமிழர்.